நிம்மதி இல்லை, பரக்கத் இல்லை, சந்தோஷம் இல்லை, மனசுக்கு ரிலாக்ஸ் இல்லை, சரியான டென்ஷனாக இருக்குது, வீட்டுக்குள்ளே போகவே விருப்பம் இல்லாமல் இருக்குது, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு இல்லாமல் இருக்குது, தற்கொலை செஞ்சு கொள்வோமான ஒரு வகையான ஒரு உணர்வாக இருக்குது என்று சொல்லுகின்ற பலரை உங்களுக்கு சமூகத்தில் பார்க்கலாம். இதற்கு நாங்கள் பல்வேறு காரணங்களை சொல்லிக் கொள்கின்றோம் உறவுகளே. என்ன? அதாவது நான் கல்யாணம் முடிச்ச இடம் நல்ல இடமா அமையல்ல, மச்சாமார் உள்ள இடத்துல திருமணம் முடிக்கல, எல்லாமே 5 பொம்பளை பிள்ளை இருக்கிற இடத்துல கல்யாணம் முடிச்சுட்டேன், அதனால தான் எனக்கு பிரச்சனை, எனக்கு சேர வேண்டிய உரிய முறையில் சொத்துக்கள் எனக்கு கையில் கிடைக்கல, அல்லது வேறு ஏதேதோ காரணங்களை சொல்லுகின்ற பலரை நாங்கள் சமூகத்தில் பார்க்குறோம். சகோதரர்களே, எனக்குள்ளே காரணம் இருக்குது, உங்களுக்குள்ளே காரணம் இருக்குது. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவாகவே சொல்றான், என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில் வருகின்ற எந்த ஒரு பின்னடைவாக இருந்தாலும், என்னதான் கஷ்டமாக சிக்கலாக இருந்தாலும், அவை அனைத்துக்கும் நான் தான் காரணம், என் செயல்கள் தான் காரணம் என்று குர்ஆன் சொல்லுகின்றது. நாங்கள் எல்லாரும் என்ன செய்கிறோம் என்றால், வீட்டுக்குள்ள பிரச்சனை, பிள்ளைகளால பிரச்சனை, கஷ்டம், சிக்கல் எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பிளானிங் வேற எங்கேயோ யோசிக்கிறோம். ஆனால் உண்மையிலே பிரச்சனைகள், கஷ்டங்கள் அனைத்துக்கும் என்னுடைய என்னுடைய செயற்பாடுகள் காரணம் என்று அல் குர்ஆன் சொல்றதை நாங்கள் பார்க்கிறோம், அல்ல நாங்கள் மறந்து விடுகிறோம். உறவுகளே, பல மனிதர்களை நீங்க பார்க்கிறீங்க, எப்படின்னு சொன்னால், வீட்டுக்கு போகவே விருப்பம் இல்லை. மௌலவி, என்ன பிரச்சனை உங்களுக்கு? வீட்டுக்கு போனால் என்னன்னு தெரியும், மனைவியை பார்க்க இஷ்டமே இல்லாமல் இருக்குது, பக்கத்தில் வருவாள். சில நேரங்களில் யோசிக்கிறேன், அவளோட அப்பாவி பாவம், அவளோட அப்பாவி, அவள் உண்மையிலே பாவம், பக்கத்தில் வந்து உட்கார்ந்தா பிடிக்குதில்லை, மேல கைப்பட்டா வெறுப்பா இருக்கு, பேசினா எரிச்சலா வருது. எந்த அளவுக்கு நான் மனைவியோட பக்கத்தில் உறங்குறேன், அவள் அணைக்க நினைக்கிறாள், எனக்கு அந்த ஃபீலிங் கூட வருதில்லை, மனைவியை பார்த்தால் உணர்வு கூட வருதில்லை. எந்த அளவுக்கு நான் வெளியில பணம் கொடுத்து நான் போய் வருகிறேன். சுப்ஹானல்லாஹ், தன் மனைவி ஹலாலான மனைவியை வைத்துக்கொண்டு ஹராத்தில் போறது எனக்கு இன்பமாக இருக்குது, ஹலாலான மனைவி கிட்ட போறதுக்கு அந்த ஃபீலிங்கே வருதில்லை. மகனை பார்த்தா எரிச்சல், மகளை பார்த்தா எரிச்சல், பிள்ளைகள் கட்டுக்கடங்குறாங்கல்ல, சொன்னதை கேட்கிறாங்கல்ல, தொழிலை தொட்டா பிரச்சனை, வியாபாரத்தை எல்லாமே லொஸ்ட் ஆகுது, இருக்கிறவர்கள் நம்பிக்கை இல்லை, நேர்மை இல்லாம இருக்கிறாங்க, முன்னுக்கு ஒரு முகம் பின்னுக்கு ஒரு முகம் காட்டுறாங்க, செத்திடுவோமான்னு நினைக்கிற மாதிரி இருக்குது. உடம்புக்குள்ள பார்த்தா நோய்கள், எந்த நாளும் ஹாஸ்பிட்டலும் கையுமா இருக்குது, பாமன்சியும் கையுமா இருக்குது, என்னன்னு விளங்குது இல்லை, நிம்மதி இழந்து வாழுகின்ற ஒரு வாழ்க்கையாக இருக்குது என்று சொல்ற பலரை நாங்கள் சமூகத்தில் பார்க்கிறோம். சகோதரர்கள், இது என்ன காரணம்? மனைவியை தலாக் பண்ணிட்டு வேற கல்யாணம் முடிச்சு பார்க்கவா? வாசல் படியை மாத்தி பார்த்தால் நிம்மதியா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். சுப்ஹானல்லாஹ், வருஷக்கணக்கு டைம் எடுத்து அப்படி பார்த்து கட்டினான் வீட்டை. அதாவது வாகனத்தை எப்படி உள்ளுக்கு கொண்டு போகலாம்